ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சண்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி காலையில் வெயில் கொஞ்சம் நல்லாவே வந்து அடிச்சிருந்தது. ஸோ வந்து கண்ணுக்கெல்லாம் தண்ணி விட்டு ஒரு வாரம் கிட்ட ஆகிடுச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால கொஞ்சம் 1 வீக் ஒன்ஸ் தான் இப்போ வந்து தண்ணி வந்து கண்ணுக்கெல்லாம் விடுற மாதிரி இருக்குது. ஸோ காலையிலே வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் டீ எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா கண்ணுக்கெல்லாம் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி எல்லாத்துக்குமே தண்ணி விட்டாச்சு. நம்ம வீட்டு வாழை மரத்தில் வந்து ஒரு 4 வாழை கொலை வந்து விட்டுருக்கு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. சண்டே மார்னிங்கே சூப்பராக செடிகளுக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் குழந்தைங்களுக்கு கொடுத்து குழந்தைங்கள ரெடி பண்ணி விளையாட விட்டுட்டு அடுத்து நம்மளோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சண்டேனாலே எப்போவுமே வீட்டில் வந்து மாவு ஆட்டுறது வந்து வழக்கம். ஏன்னா வந்து சாயந்தரம் எனக்கு வந்து டியூஷன் இருக்கிறதுனால நைட்டுக்கு வந்து கண்டிப்பாக மாவு இருந்தால் இட்லி இல்லைனா தோசை ஈஸியாக வந்து செஞ்சு கொடுத்துருவேன் குழந்தைங்களுக்கு. ஸோ மாவு வந்து பர்ஃபெக்டாக எப்படி ஆட்டலாம் அப்படின்றத நான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து சாப்பாட்டு அரிசி, அப்புறம் ரேஷன் புழுங்கல் அரிசி, ரேஷன் பச்சரிசி, இந்த 3 ட்ரம்லையும் நான் வந்து வச்சுருப்பேன். மாவு வந்து எப்போவுமே ரேஷன் அரிசி தான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணுவேன். கூட நான் வந்து கொஞ்சம் வந்து சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஃபுல்லுமே ரேஷன் அரிசி தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் ரேஷனில் கொடுத்த ரேஷன் அரிசி வந்து 3 கப் வந்து எடுத்துக்கிறேன். ரேஷனில் கொடுத்த பச்சரிசி வந்து 1 கப் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ரேஷியோவில் செஞ்சீங்க அப்படின்னா இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வரும். புழுங்கல் அரிசி 3 கப், பச்சரிசி 1 கப் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது 4 கப்புக்கு நான் 1 கப் உளுந்தை வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். உளுந்தில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு வச்சேன், பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் நல்லா கழுவணும். ரேஷன் அரிசியில் வந்து இட்லியோ தோசையோ சூப்பராக பிசு பிசுன்னு இல்லாமல் வர்றதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து தண்ணி விட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆகுது நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அலசும் போது எவ்வளோ வந்து மங்கலாக இருந்தது. இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அலசிட்டு நீங்கள் வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா இட்லியோ தோசையோ ரொம்பவே சூப்பராக வரும். நான் வந்து இப்போ ஒரு 11 o'clock மேலே தான் இருக்கும். நான் வந்து அரிசிக்கு வந்து ஊற வச்சுட்டேன். இதே மாதிரி இப்போ நான் வந்து பச்சரிசி மாவு வந்து ஆட்ட போகிறேன். இந்த தடவை ரேஷன் கடையில் வந்து பச்சரிசி கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருந்ததுனால சரி இன்றைக்கி பச்சரிசி வந்து மாவு வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசியும் இதே மாதிரி நான் வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா வந்து கைனால் அலசி தண்ணி வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக வர்ற அளவுக்கு நல்லா வந்து அலசி வந்து எடுத்துட்டேன். அதில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா வெயில் வந்து மத்தியானம் அடித்தது. ஸோ ஒரு 12 மணிக்கிட்ட இருந்து இருக்கும். நல்ல வெயிலில் ஒரு காட்டன் கிளாத்தை கீழே விரிச்சிட்டு நான் வந்து பச்சரிசியை வந்து ஃபுல்லாக வந்து காயறதுக்காக வச்சுட்டேன். பச்சரிசியை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சரிசியை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 to 6 டைம் நல்லா அலசிட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறமா போய் நீங்கள் வந்து காய வச்சிடலாம் வெயிலில். நல்லா வெயில் அடிக்கும்போது வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிரும் அரிசி. கையோட வாஷிங் மிஷினில் போட்ட துணியையும் நான் வந்து மேலே போய் நல்லா காய வச்சுட்டு வந்துட்டேன். நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்திங்கன்னா 1 ஹவர்லேயே துணி நல்லா காஞ்சிடும். காய போட்டுட்டு வந்த கையோட நான் வந்து யூனிஃபார்ம் வந்து ஏற்கனவே வந்து துவைச்சி வந்து வச்சுருந்தேன். அதையும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து திங்கக்கிழமை ஆனால் ஒயிட் யூனிஃபார்ம் எப்போவுமே மண்டே மார்னிங் தான் வந்து அயர்ன் பண்ணுவேன். ஸோ டென்ஷனாகவே இருக்கும். இன்றைக்கி வந்து சண்டேவே அதை கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேவே வந்து அயர்ன் பண்ணி வச்சுட்டேன். குழந்தைங்களோட பெல்ட்டு, டை இது எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு நான் காய வச்சுருந்த அரிசி, துணி இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் தூரல் விழுற மாதிரி இருந்தது. அரிசியும் துணியுமே நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. ஈவினிங் வந்து இன்றைக்கி சண்டேனா தான் வந்து நம்ம வீட்டில் சாட்டர்டே சண்டேனா தான் பூரி சப்பாத்தி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கிறதுனால என்றைக்காவது ஒரு நாள் தான் பூரி சப்பாத்தி வந்து செய்வேன். மற்றபடி லீவ் அன்றைக்கி தான் வந்து மெயினாக அதை வந்து நான் செய்வேன். ஸோ வந்து ஈவினிங் வந்து பூரிக்கு வந்து மாவு ரெடி பண்ணிவிட்டேன். ரொம்ப நாள் ஆசை பூரிக்கிழங்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் கிடைக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஈவினிங் வந்து கையோடு நான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து உளுந்து வந்து ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். உளுந்து ஆட்டும் போது இப்போ நான் உங்ககிட்ட காமிச்ச கன்சிஸ்டன்சி மாவை இப்படி எடுத்து கீழே போட்டோன்னா அது வந்து நல்லா விழணும். அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் உளுந்து மாவு. அப்போ தான் இட்லி உங்களுக்கு நல்லா வந்து நமக்கு வந்து உப்பி வரும். அரிசி மாவு வந்து அரைக்கும் போது கையில் கொஞ்சம் நெருன்னு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ 2 மாவையும் நல்லா வந்து நான் வந்து கலந்து வச்சுட்டேன். ஸோ நம்மளோட பெரிய வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஈவினிங் வந்து நான் எல்லா வேலையுமே வந்து கம்பைனாக தான் பார்ப்பேன். ஏற்கனவே வீடியோஸில் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஈவினிங்கே கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். சமையலும் சரி, மறுநாளுக்கு தேவையான வேலைகளையும் ஈவினிங்லேயே வந்து செஞ்சுருவேன். நம்மளோட கேஸ் அடுப்பில் வந்து இப்போ ஒரு 1 வீக்காக வந்து கேஸ் அடுப்பு பெரிய அடுப்பில் வந்து ரொம்பவே கம்மியாக வந்து தீ வந்து எரியுது, பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சண்டேவே இதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அடுப்பில் பர்னர் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு அடுப்பையும் தொடச்சி தனியாக வச்சுட்டேன். பர்னரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோடா உப்பு வந்து போட்டிருக்கேன். அது கூடவே வந்து 2 லெமனை வந்து பிழிஞ்சு வந்து ஊற்றிருக்கிறேன். லெமனை வந்து பிழிஞ்சு ஊற்றி வரும்போதே இந்த மாதிரி கொஞ்சம் நுர மாதிரி வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி வந்து அடுப்பில் கொதிக்க வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் வந்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது இதில் ஏதாவது அடைப்பு வந்து இருந்ததுனாலும் நமக்கு வந்து சரியாயிடும். அதே மாதிரி நம்மளோட கேஸ் ஸ்டவ்வில் வந்து இந்த பர்னரை மற்ற எல்லா இடத்தையும் நம்ம வந்து துடைப்போம், பர்னரை வந்து எப்போமாவது தான் வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம கையினால் அழுத்தி தேய்க்கிறதுக்கான அவசியம் வந்து இருக்காது. இப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வந்து நான் இது கூடவே வந்து ஊற்றிக்கிறேன். இது ஊற்றிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் தான் என்னால் வந்து வெயிட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து குக்கிங் வந்து செய்யணும். பூரி மசாலாவுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இதை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த பித்தளை தெரிகிற அளவுக்கு க்ளீன் ஆகி வந்துடும். பட் நான் ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் வந்து ஊற வச்சுருந்தேன். பாத்திரத்தை வந்து அதுக்கு இடையிலே வந்து நான் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், மாவு வந்து அரைச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே. இப்போ நான் அந்த பர்னரை பாருங்கள், நல்லா பழைய ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி லைட்டாக சோப்பு தொட்டு க்ளீன் பண்ணேன். ஓரளவுக்கு அந்த பித்தளை தெரிகிற அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பின்னோ இல்லை ஏதாவது ஊசியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஹோலில் இந்த மாதிரி வந்து நீங்கள் உள்ளே விட்டு எடுக்கும்போது அதுக்குள்ளே இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற பால் ஏதாவது ஒரு பொருள் சிந்தி அதில் வந்து அடைச்சிருக்கலாம். அதனால கூட நமக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஹோலில் இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறம் கையில் எவ்வளோ அழுக்கு வந்து தெரியுது. இது எல்லாமே வந்து அந்த பர்னரில் வந்து அடைச்சிருக்கிறதுனால தான் வந்து கேஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து எரியலை. இந்த மாதிரி பெரிய அடுப்பில் வந்து ஃபுல்லாக எரியலை அப்படின்னா நமக்கு கேஸும் வந்து நிறையா வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு கேஸும் சீக்கிரமாகவே தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கேஸ் வந்து அதிகமாக வீணாக்க மாட்டோம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ வந்து அதில் வந்து உள்ளே வந்து அழுக்கு வந்து அடைச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம எப்போமாவது பாலை வந்து பொங்க விட்டுருவோம், இல்லை சாம்பார் பருப்பு எல்லாம் பொங்கி வரும்போது அதில் போய் அடைச்சிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறனால தான் நமக்கு வந்து கேஸ் ஸ்டவ் ஸ்லோவாக வந்து எரியுது. இப்போ பாருங்கன்னா வெளிச்சத்தில் வச்சு காட்டும்போது அதில் ஹோல் வந்து எல்லாமே நல்லா வெளிச்சம் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து 3 பர்னரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அதை காஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்போ எவ்வளோ ஸ்லோவாக இருந்தது. நான் வந்து காட்டும்போது பாருங்கள், ஸ்லோவாக வைக்கும்போதும் கம்மியாக தான் எரியும், அதிகமாக வந்து தீ வைக்கும்போது கம்மியாக தான் எரியும். ஆனால் இப்போ பாருங்கள் நம்மளோட அடுப்பில் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து சூப்பராக வந்து எரியுதுன்னு. இதை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நீங்கள் இப்படி செஞ்சும் வந்து உங்களோட கேஸ் அடுப்பில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எரியுது அப்படின்னா நீங்கள் வந்து இது பின்பக்கமாக திருப்பி அதுக்கு அடியில் வந்து கேஸ் வர்ற ஹோல் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் ஏதாவது அடைச்சிருந்தா கூட இந்த மாதிரி இருக்கும். அதில் லைட்டாக வந்து ஏதாவது ஒரு சின்ன நூல் மாதிரி இருக்க பொருளை விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாயிடும். இப்போ கேஸ் அடுப்பை சரி பண்ணதுக்கப்புறமா என்னோட விருப்பமான ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு கூடவே வந்து பெருஞ்சீரகம் வந்து நான் வந்து சேர்த்துருக்கிறேன். சோம்பு சொல்லுவோம், சோம்பு வந்து சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் நல்லா வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவோம், அந்த பதம் வர்ற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் நான் வந்து காரத்துக்காக 2 மிளகாய் வந்து சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்துட்டு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கலர் வர்றதுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்கணும். மஞ்சள் தூள் ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மஞ்சள் தூள் நீங்கள் வந்து மீடியமான அளவில் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற அந்த ஒரு எல்லோயிஷ் கலரில் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதே அளவு 2 உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, நமக்கு வந்து வெங்காயம் தான் வந்து அதிகமாக இருக்கணும், அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுறேன். இதில் மெயினாக நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணீரில் வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே வந்து உப்பு வந்து போட்டு தான் வேக வச்சேன். அதே மாதிரி வெங்காயம் வதங்கும் போதும் தேவையான அளவு உப்பு போட்டேன். இப்போ கடலை மாவை ஊற்றிட்டு அது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். அந்த கடலை மாவோட பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். கடலை மாவு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கெட்டியாகும். இப்போ பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் கெட்டியாகி கிடச்சிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்பவே வாசனையாக டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா வந்து செஞ்சாச்சு. பூரி மசாலா வந்து இந்த மசாலாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பூரி ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி.
நான் வந்து பூரி வந்து கோதுமை ரேஷன் கடையில் கொடுத்த கோதுமையில் அரைச்ச மாவில் தான் வந்து செஞ்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பச்சரிசியை வந்து எந்த மாதிரி வந்து அலசி அதை வந்து காய வச்சோமோ அதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து கோதுமையும் நல்லா வந்து அலசிட்டு அதை வந்து காய வைக்கணும். பச்சரிசியை வந்து க்ளீன் பண்ண வேண்டாம், ஆனால் கோதுமையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நரநரப்பாக வந்து இருக்கும். அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஊற வச்சு வந்து அரைக்கணும். சூப்பரான பூரி மசாலா நைட் டின்னர் சூப்பராக முடிஞ்சிச்சு. மறுநாள் மார்னிங் பார்க்குறீங்க. இப்போ திங்கக்கிழமை மார்னிங் வந்து நம்மளோட மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அரிசி மாவு வந்து நான் அரைக்க கொடுத்துட்டேன், ஆனால் வந்து எனக்கு வந்து சாயந்தரம் கிடைக்கல, மறுநாள் தான் அரைப்போம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ராகி மாவில் தான் வந்து புட்டு வந்து செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு ராகி புட்டும் இன்றைக்கி வந்து முறுக்கும் தான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுருக்கிறேன். காலையில் வந்து இன்றைக்கி லெமன் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு கையோடு போய் மாவு வந்து அரைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நம்மளோட அரிசி மாவும் வந்து சூப்பராக வந்து அரைச்சாச்சு. இனிமேல் நீங்கள் அரிசி மாவில் செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெசிபீஸையும் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பருப்பு இந்த மாதிரி நம்ம வேக வச்ச ஐட்டம் தான் வந்து கொடுத்து விட சொல்லி ஸ்கூல்லே வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அரிசி மாவில் வந்து நிறைய ரெசிபி வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன், உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஈவினிங் வந்து டியூஷன் வந்து எனக்கு வந்து 8 o'clock வந்து தான் முடியும். 8 o'clock முன்னாடியே வந்து நான் வந்து சாம்பார் வந்து ஈவினிங்கே வந்து குழந்தைங்கள பிக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சாம்பார் வந்து செஞ்சு வச்சுட்டேன். ஸோ வந்து மாவு வந்து ரெடியாக இருக்கிறதுனால 8 o'clock டியூஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து சூடாக இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பெல்லாம் வந்திருக்குன்னு. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் ரேஷன் மாவில் வந்து செஞ்சீங்க அப்படின்றதே தெரியாத அளவுக்கு உங்களோட இட்லி இருக்கும். கடையில் வாங்க, இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு பாருங்கள். சண்டே சின்ன சின்ன வேலைகளை நம்ம வந்து கவனித்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வீக் ஃபுல்லாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் கிச்சனில் நின்று வேலை பார்க்கலாம். அது கூடவே நமக்கான ஒரு நேரத்தையும் நாம் வந்து உருவாக்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.